இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நிமதுஸ் கிச்சன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கூட இந்த கடலைப்பருப்பு உளுந்தும் சேர்த்து செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு இதை ஒரு கப்பில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 12 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கும் கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கும். அதனால இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்தும் போது நமக்கு அது வெடிக்காது. இப்போது பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவுன புதினா இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் நல்லா வதங்கி வர்றப்ப கம்மியாயிடும். புதினா சட்னி செய்யும்போது எப்போவுமே புதினா இலையை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் சட்னி நமக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சுருங்க வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட துருவின தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ தேங்காயும் நம்ம ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துறதுனால இந்த சட்னிக்கு நல்லா நிறம் கொடுக்கும். அதனால ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்திட்டு வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பையும் சேர்த்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கல்லுப்பு சேர்த்து பவுடர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக பவுடர் ஆகிடும். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சட்னியாக வேணும்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் சட்னியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவன் இதை சாதத்தோடு சாப்பிட்றப்பவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.